இந்த ஸ்டோரி அப்படிங்கிறதும் பார்த்திங்கனாக்கா ஒரு கிட்டத்தட்ட இல்லை, ஒரு உண்மை சம்பவம் தான். இந்த சம்பவத்தை வந்து நம்ம யாரையோ வந்து காயப்படுத்தவோ இல்லை ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு ஜென்ரலை வந்து நம்ம மென்ஷன் பண்ணவோ அல்லது இவங்க தான் இப்படி அப்படின்னு நம்ம குத்தி காட்டவோ கிடையாது. இந்த விஷயம் அப்படிங்கிறது ரெண்டு தரப்பையுமே வந்து சாரும். இதை நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். எந்த ஒரு தரப்புக்கு எது நடந்தாலுமே அது இழப்பு தான், அதை நம்ம மறுக்க முடியாது. ஓகேங்களா? அதே போல் இந்த மாதிரியான சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் நான் பேரெல்லாம் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதனுடைய கருத்து என்ன, அதனுடைய ஆழம் என்ன, இது எதற்காக வந்து பேசப்படுது அப்படிங்கிறத மட்டும் வந்து கொஞ்சம் சிந்திச்சு அது உங்களுக்கு புரிஞ்சால் போதும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். சரிங்களா? சரி, ஓகே. இதில் சேம் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா வேணும்னா நம்ம பேர் வேணால் நம்ம மாற்றி வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னாக்கா ஸோ இதில் பேரே தெரியாமல் நமக்கும் வந்து இது சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரிதான் வச்சுக்கலாம், குமார்னு வச்சுக்கலாம். சரிங்களா? குமார். ஸோ ஆப்போசிட்டில் அவங்க லவ் பண்ணுற பொண்ணோட பேர் வந்து ஸோ மீனா, அந்த மாதிரி வச்சுக்குவோம். ஸோ பேர் மாற்றியாச்சு. சரிங்களா? அதனால் வந்து நம்ம பேர் சப்போஸ் யாராவது இதை பார்க்கும் பட்சத்தில் இந்த பேர் கொண்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்மளை தான் தாக்கி பேசுகிறாங்க, நம்மளை தான் குறிப்பிட்டு பேசுகிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். பேர் மாற்றிருக்கு. ஸோ உதாரணத்துக்கு தான் இந்த பெயரை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? சரி, ரைட். இந்த காதல் கதையில் ஒரு கோர சம்பவம் அப்படிங்கிறத விட இதுலேயும் வந்து ஒரு ஏமாற்றம், மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். இதனால் வந்து அந்த பையனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தலைகீழ வந்து புரட்டி போட்டது. ஸோ அது எப்படி நடந்தது, என்ன இது எப்படி இந்த ட்ராவல் வந்து நடந்துச்சு அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த குமார் அப்படிங்கிறவர் வந்து அந்த பக்கம் நம்ம தமிழ்நாட்டில் தெற்க சைடு, ஸோ எங்கே பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை இருக்குது இல்லையா, ஸோ அந்த பக்கம்தான். அந்த கிராமத்தில் அங்கே ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடிய நபர். அவங்க ஊருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கனாக்க ஒரு பொண்ணு, இந்த மீனா அப்படிங்கிற பொண்ணு, அவங்க 2 பேரும் வந்து காதலிக்கிறாங்க. இதில் வந்து எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு விஷயம் தெரியாது. ஆரம்ப கட்டம் வந்து எப்படி போச்சு அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் இதில் குறுக்க வந்து இந்த மீனா அப்படிங்கிற பொண்ணு வந்து சிங்கப்பூருக்கு வந்து ஜாப் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சிங்கப்பூருக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ சிங்கப்பூருக்கு போனவங்க அப்புறம் பையன் எங்கேயே இருக்கிறாப்லையா குமார், தன்னுடைய லவ்வர், அவரை வர சொல்லி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே நீங்களும் வேலை ஒன்று பார்த்துட்டு வர சொல்லி சொன்னாங்க. பட் இவருக்கு வந்து இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் வந்து பெருசாக அந்த வேலைக்கு போகிறதுலாம் வந்து அப்போலேருந்தே இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஆர்வமும் கிடையாது. ஆனால் இந்த பொண்ணு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக, தன்னுடைய காதலி அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, ஏஜெண்ட்டுக்கிட்ட வந்து பேசி பணம்லாம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்ச ரூபாய்க்கு என்னன்னு நினைக்கிறேன் டெஸ்ட் அடித்து அப்புறம் இங்கேருந்து ஒரு சிங்கப்பூருக்கு வந்து வேலைக்கு போனாப்புல. இதில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப அருமையாக போயிட்டு இருந்தது. எல்லாரும் போலேயும் வந்து அந்த காதல் வாழ்க்கையெல்லாம் ரொம்பவே சிறப்பாக போச்சு. ஸோ எந்த ஒரு லீவு நாளாக இருந்தாலும் காலையில் எழுந்து நம்ம குமார் என்ன பண்ணிடுவாப்புல, கிளம்பி அந்த பொண்ணை பார்க்கறது. ஆனால் எனக்கு இது ஆரம்பத்தில் தெரியாது, இவன் எங்கே போகிறான் அப்படின்ட்டு நான் வந்து பசங்கிட்ட அப்போ கேட்டப்போ எனக்கு சொன்னது வந்து என்னென்னாக்கா, இங்கே வெளில போகிறேன், ஃப்ரெண்டுக்கு பார்க்க போகிறேன், அப்புறம் 10க்கு ஏதோ கிளாஸ் ஏதோ போயிட்டு இருந்தாப்புல அந்த டைமில். ஸோ அதனால் கிளாஸுக்கு தான் போயிட்டுருக்காரு அப்படின்னு நினச்சோம். நம்மளால் வந்து டெய்லி இல்லை, ஸோ இந்தமாரி இந்த சண்டே அப்புறம் ஏதாச்சும் இந்த பப்ளிக் ஹாலிடே இந்த மாதிரி டைம்லாம் வந்து காலையில் 6-7 மணிக்கெலாம் கிளம்பி அவுட்டிங் போயிடுவாப்புல. அப்போ தான் நான் குறுக்கால ஒரு டைம் பார்த்து கேள்விப்பட்டேன், இதுமாரி
பொண்ணு ஒருத்தர் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதை நான் வந்து சிங்கப்பூருக்கு போன புதுசில் வந்து பார்த்துட்ருக்கேன். நான் போய் ஃபஸ்ட் டைம் இருந்தது வந்து 2 வருஷம் இருந்தேன். அப்படி இருக்கும் பட்சத்துலேயே அவர் அப்போவே 2 வருஷம் தான். அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீப்பாக வந்து ஒரு அந்த இவங்களுடைய காதல் போயிட்டு இருந்துச்சு. என்ன நினச்சாங்கன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து சுத்தமாக இவருடைய இந்த யார் இந்த குமாருடைய நம்பரை வந்து பிளாக்கில் போட்டாங்க திடீர்னு. இதுதான் சொல்ல வரேன். திடீர்னு என்ன நடக்குது, என்ன தான் அப்படி பிரச்சனை இவங்களுக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேச்சு. பொண்ணு இங்கே இருக்கிறாங்க, பையனும் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதில் நடுவில் வந்து என்ன பிரச்சனை நடக்குது, என்ன வாக்குவாதம் வருது, யார் வந்து இதை வந்து இப்படி புஷ் பண்ணி அந்த பொண்ணை இந்த மாதிரிலாம் வந்து செயல்பட வைக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ரொம்பவே வந்து ஒரு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா அந்த பையன் வந்து ஒரு 2 மாதம் நினைக்கிறேன் ரொம்பவே வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்து எந்த வேலையும் வந்து சரியாக செய்ய முடியாத. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஆள் கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டாப்புல. கேட்டோம், நமக்கு இன்னும் ஒரு தடவை கேட்டதுக்கு என்னப்பா பேசுனியா அப்படின்னு கேட்டோம். அந்த நேரத்தில் அவர் சொன்னது என்னென்னாக்கா, இல்லைப்பா அவர் பேசலை, வேறு ஏதோ மாப்பிள்ளையை பார்த்தாச்சு போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தளவுக்கு வருத்தப்பட்டு சொல்லலை. ஒரு வேளை மனசுக்குள்ளே அந்த வலி வேதனை இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. இன்னும் அந்த மாதிரி அவர் சொன்னது பதில் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சுத்தமாகவே வந்து ஃபோன் வந்து பேச்சுவார்த்தையே இல்லை. ஆள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த சரக்கு விஷயத்துக்கு கொஞ்சம் இவர் அப்படியே அந்த பக்கம் திரும்பிட்டாப்புல. அதாவது நம்மக்கிட்ட வந்து வெளிப்படையாக சொல்லலைனாலுமே வந்து ஆனால் அவன் கொஞ்சம் வந்து அந்த குமாருங்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக வந்து வெளிப்படையாக எதுவுமே சொல்ல மாட்டாப்புல, மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாப்புலன்னு வச்சுக்கலாம். அதுதான் ஒரு பிரச்சனை. அது மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா அவர் அடிக்கடி வந்து அப்புறம் அந்த ட்ரிங்க்ஸு பழக்கத்துக்கு கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் போச்சு, கொஞ்சம் நாள் போச்சு, 2 மாதம் போச்சு, அப்புறம் 6 மாதம் ஆச்சு. அப்புறம் கேட்டோம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அந்த பொண்ணுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கே என்னென்னா, ஒரு பையனுடைய வாழ்க்கை வந்து அம்பாட்டுக்கு பத்தனாப்புல அவன் கிராமத்துலேயே அழகாக இருந்திருப்பான். அந்த கிராமத்திலே அவன் வாழ்க்கையை, அவனுக்கு வெளிநாடு வாழ்க்கையே பிடிக்காதுன்ற பையன் அவங்க வந்து அவன் அந்த பையன் காதலிச்ச பொண்ணு அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நம்பி அங்கே வந்த கொள்ளைக்கு 5 லட்சம் செலவு பண்ணி வந்த கொள்ளைக்கு அந்த பொண்ணு கொடுத்த பரிசு ஏமாற்றம், துரோகம். இது என்னென்னா, ஏன் இது ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அந்த பையனுடைய வாழ்க்கையை வந்து ஒரு நிர்மூலமாக ஆக்கி எந்த பக்கம் போகிறதுனே தெரியாத கொஞ்ச நாள் அந்த பையன் தவிச்சிட்டு கிடந்தாப்புல. ஸோ ஊருக்கே போகிறதா, இல்லை இவ்வளோ செலவு பண்ணி வந்துட்டோம், இந்த கடனை அடைக்கணும், இந்த கடன் அடைக்கிறதுக்குள்ளே இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, யாருக்காக நம்ம வந்தோம், இந்த கடன் யாரால், இந்த 5 லட்சம் கடன் யாரால் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். தன்னை ஒரு பொண்ணை நம்பி வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு போன கொள்ளைக்கு 5 லட்சம் கடனை வச்சு அந்த 5 லட்சம் கடன் அடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா 3-4 வருஷம் அங்கேயே கடந்து, அந்த சிங்கப்பூர்லேயே கடந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பையன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. இதெல்லாம் ஏன் என்ன அனாவசியமாக ஒரு 4 வருஷம், அனாவசியமாக ஒரு 5 லட்ச ரூபா பணம், அனாவசியமாக அவருடைய அந்த ஒரு 4 வருஷத்துடைய அந்த சந்தோஷம் எல்லாம் வந்து மண்ணோட மண்ணாக ஆக்கின மாதிரி, ஒரு கனவு மாதிரி எல்லாத்தையும் திருப்பி புரட்டி போட்டுருச்சு. ஸோ அதான் சொல்கிறேன், ஒரு பெண்ணோ பையனோ நினச்சா எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு பையன் இந்த பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி கொஞ்சம் வந்து வேறு அந்த லைனுக்கு அவன் நினைக்கிற கோலு போகலை அப்படின்னா ஸோ எல்லாமே கொலாப்ஸ் ஆகிரும். இதுக்கப்புறம் வந்து இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் அவனை நம்பி வர பொண்ணு, இதுக்கப்புறம் அவனை நம்பி இருக்கக்கூடிய குடும்பம்,
இப்படின்னு நிறைய இருக்குது. இந்த பையன் ஒரு வேளை ஊரில் இருந்தால் கூட, இத்தனைக்கும் ஊரில் நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல, 40-50 நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல. அதை உதறி தள்ளிட்டு இங்கே வந்து இன்னொருத்தனுக்கு அடிமையாக கடந்து, ஆனால் படாத அவஸ்தைப்பட்டு இம்புட்டும் இவ்வளவும் யாருக்காக செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஒரு அர்த்தமே இல்லாத போனது தான் இது மிச்சம். ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எவ்வளோ தியாகம் பண்ணிட்டு இங்கே வந்தது அத்தனையும் வந்து ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் தூக்கி போட்டுட்டு எனக்கு வேணாம் அப்படின்ட்டு போகிற அந்த ஒரு மனநிலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது இன்றைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. ஒரு லைஃப் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஒரு தற்கொலை சூசைடு பண்ணிட்டு போகிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அது எவ்வளவோ மேல். ஆனால் அந்த வலியை சுமந்துக்கிட்டு சரி ஓகே நம்ம தற்கொலை ஒரு முடிவு கிடையாது, நம்ம இதை விட இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கை பெஸ்ட்டாக அமையும்னு சொல்லி நாமளே சில பேர் அந்த ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டு தேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் வர்ற கஷ்டங்களெல்லாம் அனுபவிக்கணும் பாருங்கள். அதுதான் இந்த சூசைடெலாம் விட ஒரு 100-200 மடங்கு மிகவும் கொடுமையான ஒரு வாழ்க்கை அது. இது ஏன் சொல்கிறேன்னா, அதனால் இப்போ லவ் ஃபெயிலியர் பண்ணுற அந்த ஒரு பொண்ணால் தான் அவனுடைய வாழ்க்கையை சூன்யமாகுதான்னா, எஸ் ஆஃப்கோர்ஸ் 99% இது உண்மை தான். இந்த 1% வேணால் நான் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படி லவ் பெரிய பொல்லாத லவ் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய கோல் அப்படிங்கிறது லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் உங்களுடைய ஃபோக்கஸ் ஏன் வைக்கல அப்படிங்கிறது அது எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் அந்த நேரத்தில் வெளியே இருந்து பேசுகிறவன் 1000 பேசலாம், சரிங்களா? அதில் வெளியே இருந்து பேசுகிறவன் எம்மானாலும் பேசலாம். ஒரு போட்டின்னு வந்தால் கூட வெளியே இருந்து எவன் எப்படி வேணாலும் கத்தலாம், இப்படி அடிச்சிருக்கலாம், இப்படி விளையாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றைக்கி சூன்யமாகி கிடக்குது. அதில் தப்பிச்சவங்க ஏதோ ஒரு சிலர் தான். மீதி சில பேர் சூசைடு, மீதி சில பேருடைய வாழ்க்கை இப்படி கிடச்சதுன்னு அடைய முடியாமல், லவ் பண்ண பொண்ணும் கிடைக்காத, சரியாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை அந்த செய்ய வேண்டிய பாயிண்டில் செய்யாத விட்ட காரணத்தில் சில பாயிண்ட்டு திரும்பி ஒரு செகண்டு தான் எல்லாமே. அதனால் இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சில பேர் வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அடிமட்ட ரேஞ்சில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி செஞ்சுருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி அதில் ஒரு சில பேர்லாம் இன்றைக்கி பணம் கிடச்சா போதும், பணம் இருந்தால் போதும்னு நினச்சிட்டு இன்றைக்கி உடனே பணம் இருக்கக்கூடிய ஒரு நபரை கல்யாணம் பண்ணிட்டு போய் இன்றைக்கி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவனையும் நம்பி அந்த பொண்ணையும் நம்பி அந்த பையனுடைய வாழ்க்கை என்ன இன்றைக்கி இன்னமும் இன்னமும் சிங்கப்பூர் தான் இருக்கிறாப்புல நினைக்கிறேன். இன்னமும் சிங்கப்பூர் தான் இருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கொஞ்சமாவது கொஞ்சம் லவ் பண்ணிங்க அப்படின்றத விட கொஞ்சமாவது கருணை அடிப்படையிலாவது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், சரிங்களா? 1க்கு 4 தடவை 10 தடவை யோசிங்க. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், அந்த பையனையோ அல்லது பொண்ணையோ நீங்கள் 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, அவன் ஏழையாகவே இருந்தாலும் சரி, பணக்காரனாகவே இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாகவே இருந்தாலும் சரி தான், அவன் மேலே ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் கூட நிற்பீங்க அப்படின்னா அந்த பையனையோ அல்லது அந்த பொண்ணையோ எங்கே வேணாலும் இழுத்துட்டு போய் சுற்றுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, எப்படி வேணாலும் வச்சிருங்க, தப்பு கிடையாது. ஆனால் இப்படி ஆரம்பத்தில் நல்லா பழகிட்டு கட்சியில் அவனோட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆள் வந்தவுடனே கழட்டி விட்டுட்டு அப்புறம் போயிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரியான சாக்கு போக்கு சொல்கிறதுலாம் ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல். அது யாருக்கு வேணாலும் பொருந்தும், நான் அதை தான் சொல்கிறேன், சரிங்களா? அந்த மாதிரி அதனுடைய வலி வேதனைலாம் அவ்வளோ ஒரு மோசமாக இருக்கும். இதை தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. எல்லாத்துக்கும் இன்றைக்கி எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு எல்லா விஷயமும் ஓரளவுக்கு புரியும்.
அதனால் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி யோசிங்க. ஒரு லைஃப் பார்ட்னரே வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா கூட தெளிவாக வந்து பேசுங்க. கண்மூடித்தனமாக இருக்காதீங்க. காதல் அப்படிங்கிறதுனால மனசு தான் எல்லாம் காரணம், மனசு தான் முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு கண்ணை மூடிக்கிட்டு போய் எல்லாத்தையும் பண்ணாதீங்க. சரிங்களா? எது இருந்தாலும் வெளிப்படையாக பேசிக்கிட்டு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான தவறுகள்லாம் நடக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. இல்லைன்னா யாருடைய வாழ்க்கை எங்கெங்கே வந்து கஷ்டப்படும், சின்னாபனமாகும் அப்படின்னு தெரியவே தெரியாது. தேவையில்லாத ஒரு அனாவசியமான ஒரு சில கஷ்டம், இழப்பு அதெல்லாம் வரும். இது யாருக்கு வேணாலும் வரும். பெண்ணுக்கும் வரலாம், பையனுக்கும் வரலாம். அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு சிறப்பாக வாழ்ந்தால் நல்லது. நன்றி.